தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 3/12/2015 வியாழக்கிழமை மகம் நட்சத்திரம் காலை 9:28 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு மகாதேவ அஷ்டமி, அதாவது கால பைரவரை வழிபட்டு உங்கள் கவலைகளையெல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டிய நாள். பைரவரை வழிபட்டால் வளர்ச்சி கூடும். நமது வாழ்க்கையிலே வாழையடி வாழையாக வளர வேண்டுமானால் பைரவர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். பைரவ தீர்த்தம் என்று கூட பைரவன்பட்டி என்ற ஊரிலே இருக்கிறது. அந்த தீர்த்தத்தை உண்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்று சொல்கிறார்கள். காதலனும் கவிதை தந்தேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே என்று சொல்லி, தொட்டிலின் மேலே இருக்கக்கூடிய குழந்தைக்காக ஒரு பாடல் திரைப்படத்திலே வருவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். கவியரசு கண்ணதாசன் அழகாக தாலாட்டை கூட அந்த திரைப்பாடலிலே சேர்த்து பாடுவார். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே தங்க கடியாரம் வைர மணியாரம் தந்து விலை பேசுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் என்று கல்யாண கருத்துக்களை கூட அந்த குழந்தை பருவத்திலே கூட தாலாட்டிலே எடுத்து சொல்லிவிடுவார். அப்படிப்பட்ட அந்த குழந்தை பாக்கியம் வாழ்க்கையிலே கிடைப்பது என்பது சிலருக்கு இல்லை. சிலருக்கு நிறைய குழந்தைகள் இருக்கின்றன. அந்த பிறந்த குழந்தையை முதலிலே அன்னம் ஊட்டுவது, தொட்டிலில் போடுவது என்பதற்கெல்லாம் நாள் பார்க்க வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். தொட்டிலே தூங்குகின்ற நேரம் இருக்கிறதே, முதலிலே குழந்தையை தொட்டிலே போட வேண்டும். அதற்கு உரிய மாமன் போடலாம், அல்லது ராசியானவர்கள் அந்த தொட்டிலே போட வேண்டும். இல்லை என்றால் பெற்றோர்கள் தொட்டிலே தூங்க வைக்க போடலாம். அப்படி தொட்டிலே அந்த குழந்தை போடுவதற்கு உகந்த நேரம் எது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரோகிணி, திருவாதிரை, பூசம், உத்திரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி, இந்த 9 நட்சத்திரங்கள் இருக்க வேண்டும். முகூர்த்த நாளாக இருக்க வேண்டும். சித்தயோகமாகவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் அமைந்து சித்தயோகமாக இருந்து முகூர்த்த நாளாக இருந்தால் அதிலே நல்ல நேரத்திலே அந்த குழந்தையை தொட்டிலே போடலாம். அது மட்டுமல்ல, அப்படி போடுகின்ற பொழுது 8ஆம் இடம், அந்த லக்னத்திற்கு 8ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதன் எதிர்காலம் இனிமையாக இருக்கும், நிம்மதியாக அது தூங்கி எழ முடியுமாம். ஆகையினாலே ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயங்களுக்கும் இந்த நேரத்தில் இதை செய்தால் இன்னது நடக்கும், இதை செய்தால் இப்படி இருக்கும் என்றெல்லாம் நம் முன்னோர்கள் கணித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் குழந்தைகளை தொட்டிலில் போடக்கூட ஒரு நேரத்தை கணித்து வைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தை நீங்களும் அறிந்து வைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கும் தொட்டில் போட உகந்த நேரத்தை பார்த்து, நல்ல நேரம் பார்த்து நீங்கள் அதை செய்தால் அந்த குழந்தையின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறி நிம்மதி காணுகின்ற நாள் இந்த நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. 2ஆம் இடத்தை சூரியனும் பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார். எனவே பணம் வந்தாலும் கூட செலவுகளும் கூடுதலாக இருக்கும். எனவே குடும்பத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுங்கள். அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கலாம், ஆடம்பர பொருட்களையும் வாங்கலாம். குழந்தைகள் நலன்கருதியும் நீங்கள் சீர் வாங்குவதற்கும் வாங்கலாம். இப்படி சுப விரயமாக நீங்கள் இன்று மாற்றிக்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். ரிஷபராசி நேயர்களே, சிநேகிதர்களால் நன்மைகள் ஏற்படும் நாள். சில்லறை தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள். செலவுக்கேற்ற வரவு வந்து சேரும். என்ன இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் 6இல் இருப்பதால் உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஊர் மாற்ற சிந்தனைகளும் உங்களுக்கு வந்து சேரும். வாகன யோகம் உண்டு. 5ஆம் இடத்திலே செவ்வாய், 12க்கு அதிபதி 5இல் இருக்கின்ற பொழுது பிள்ளைகளால் ஒரு விரயம் உண்டு. பூர்வீக சொத்து தகராறுகள் மாலை நேரத்தில் நல்ல முடிவுக்கு வரலாம். மிதுனராசி நேயர்களே, தொழில் மாற்று சிந்தனை மேலோங்கும் நாள். தொல்லை தந்தவர்கள் உங்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். ராசிநாதன் புதன் சப்தமஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். காரகா பாவனாஸ்தி என்று காரகன் தன் பாவத்தை பார்த்தால் எந்த தோஷங்களும் கிடையாது. எனவே நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். வருமானம் போதுமானதாக இருக்கும். கடகராசி நேயர்களே, விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வந்து சேரும் நாள்.
விஐபிக்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். வாகன மாற்றம் செய்ய முன்வருவீர்கள். 2 குரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். குரு சந்திர யோகம் இருப்பதால் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகலும். என்ன எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த காரியம் இன்றைக்கு நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வம்பு வழக்குகள் தீர்ந்து வளம் காணும் நாள். வாகனம் மாற்று சிந்தனை மேலோங்கும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமே என்று யோசிப்பீர்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். திருமண தடையும் நிவர்த்தியாகலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள உங்கள் ராசியில் குரு உலா வருகின்றார். இன்றைக்கு குருவாரம், எனவே குருவை வழிபாடு செய்யுங்கள். குதூகலத்தையெல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, தட்டிச் சென்ற வாய்ப்புகள் தக்கபடி வந்து சேரும் நாள். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவர். தாராள மனத்தோடு நீங்கள் வருபவர்களுக்கு உதவி செய்யும் விதத்தில் இன்றைக்கு பொருள் வரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது. விழாக்களில் கலந்து கொள்ள அழைப்புகள் வந்து சேரலாம். உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். துலாம் ராசி நேயர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். எதிரிகள் விலகிச் செல்வார்கள். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதை விட்டுவிட்டு விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு விரும்பியபடியே விருப்ப ஓய்வில் வந்து சுயதொழில் செய்வோம் என்ற முடிவெடுக்கும் நாள் இந்த நாளாக அமையப் போகின்றது. இந்த நாளில் பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, அன்பு நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டும் நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். அலைபேசி வழி தகவல் அதிகாலையிலேயே மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். தொழிலில் புதிய மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஒரு சிலர் கிளைத்தொழில் தொடங்கும் எண்ணம் கூட மேலோங்கும். இன்றைக்கு ஒரு இனிய நாளாக அமைத்துக்கொள்ள தன பஞ்சமாதிபதியான குருவுக்குரிய நாள் என்பதால் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு செல்லுங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு தென்முக கடவுளை இன்முகத்தோடு நீங்கள் வழிபட்டால் நன்மைகள் வந்து சேரும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கூட்டு முயற்சிகளில் லாபம் கிடைக்கும் நாள். கூட்டாளிகளால் எதிர்பாராத லாபம் கிடைக்கலாம். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். நேற்று நடைபெறாத காரியம் இன்று நடைபெறும். 10 ராகு. எனவே நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து கொடுக்க மாற்று இனத்தவர்கள் முழுமையாக ஒத்துழைப்பு செய்வார்கள். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறைவாக இருப்பதால் பொறுமையை கையாள வேண்டிய நேரம். செலவுகள் காலை நேரத்திலேயே கூடுதலாக இருக்கும். கலகலப்பான வாழ்க்கையில் இன்று சலசலப்பு அதிகமாகலாம். எனவே நீங்கள் பொறுமையை கடைப்பிடியுங்கள். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம் உண்டு. அது மட்டுமல்ல, வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள். வாங்கல் கொடுக்கல்களில் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, கல்யாண கனவுகள் நனவாகும் நாள். கட்டிடப்பணியில் இருந்த தொய்வு அகலும். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. 8 செவ்வாய். இனம் புரியாத கவலை மேலோங்கும். நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். ஒரு கடனை அடைக்க ஒரு சிலர் மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட உருவாகலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு தனாதிபதி குருவை வழிபட்டால் குழப்பங்கள் தீரும். மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதனுக்குரிய கிழமை. விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் நாள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். விடிகாலையிலேயே நல்ல தகவல் வந்து சேரும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் உறவினர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கலாம். பக்கத்து வீட்டாரின் பகை மாறும். பாசமழையில் நனையும் வாய்ப்பு கிடைக்கும். நூதன பொருட்களின் சேர்க்கை உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.